நாமக்கல் மருத காளியம்மன் கோயில் பழமையானது. இந்த பொற்கோயில் யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகாரம் பெற்றது. கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடந்தது. தொடர்ந்து கற்களால் கட்டுமானம் எழுப்பி தங்கக்கூரை வேயப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கோயிலில் களிமண் பிள்ளையார், காத்தவராயன், மதுரை வீரன் உள்ளிட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. ராஜகோபுரத்தின் முன்பு வைப்பதற்காக 2 களிமண் குதிரைகள் புதுச்சேரியில் தயாரிக்க கோயில் நிர்வாகம் மண் சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமியிடம் ஆர்டர் கொடுத்தது. இதற்காக புவிசார் குறியீடு பெற்ற சங்கராபரணி ஆற்றின் களிமண்ணால் 16 அடி உயரம், 9 அடி நீளம் மற்றும் தலா 10 டன் எடையுடன் 2 டெரகோட்டா குதிரை சிலைகளை பத்மஸ்ரீ முனுசாமி உருவாக்கினார். சிலைகளின் பணிகள் முடிவடைந்த நிலையில் குதிரை சிலைகளுக்கு பூஜை செய்து மருத காளியம்மன் கோயிலுக்கு பாதுகாப்பாக லாரியில் அனுப்பி வைக்கப்பட்டது. சுடுகளிமண் சிற்பம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த குதிரை பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னால் இருக்கிற குதிரை வந்து 16 அடி உயரத்தில் செய்திருக்கிறோம். இந்த முழுக்க வந்து களிமண்ணால் செய்திருக்கோம். இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் எடுத்த களிமண் இது. இந்த களிமண்ணுடைய இது பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆகிருக்கு, புவிசார் குறியீடு பெற்றது. இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கிற தொமங்குறிச்சின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் மருதகாளின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து யுனெஸ்கோவில் பதிவு பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு வந்து கல்லாலே வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து தங்கத்தால் கூரை வெஞ்சிருக்காங்க. அந்த கோயிலை வந்து ராஜகோபுரத்தை எதிர்த்தாப்புல 2 குதிரை வைக்க போகிறாங்க. அந்த 2 குதிரையும் பார்த்தீங்கன்னா 16 அடி உயரத்தில் செய்திருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க களிமண்ணாலே செய்திருக்கிறோம். 9 மாதம் டைம் எடுத்து இது பண்ணியிருக்கிறோம். இது வந்து 10 டன்னுக்கிட்ட இந்த குதிரை, ஒவ்வொரு குதிரையும் வந்து 10 டன்னுக்கிட்ட மண் மிரிச்சு செஞ்சுருக்கிறோம். இது வந்து வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா அது பாரம்பரிய முறையில் வந்து நம்ம ட்ரெடிஷனல் அழியாமல் இருக்கணும், அந்த ட்ரெடிஷன் பாதுகாக்கணும். இது வந்து கீழே வந்து கருங்கல்லாம் பெடஸ்லாம் போட்டு இது வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இதில் வைக்கிறாங்க. இது எத்தனை ஆயிரம் வருஷங்கள் வேணாலும் இருக்கும். ஏன்னா அந்த கீழடி, சிந்து சமவெளி, அரப்பா, மொய்ந்தார் அதுமாரி சொன்னாலும் நம்ம அரிக்கமேட்டில் இருக்கிற அந்த களிமண் தான் இது வந்து இப்போ வந்து எல்லா ஊருக்கும். அதுக்கு முன்னே வந்து மருதகாளி கோயிலுக்கு வந்து நம்ம சிறுவாச்சூர் பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து நாமக்கலுக்கு வந்து செய்து கொடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து 40 வருஷம் 50 வருஷம் அப்படியே 100 வருஷத்துக்குள்ளே நம்ம அது வந்து சிதறமடையும். ஏன்னா இது எத்தனை ஆயிரம் வருஷங்கள் வேணாலும் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விமானத்துக்கு எதிர்க்கையும் இருக்கிற கோயிலுக்கு எதிர்க்கிற திருவாச்சியில் நம்மளுடைய டெரகோட்டா சிற்பம் தான் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அது ஒரு 300-350 ஆண்டுகளாக இதெல்லாம் மறைமுறையாக எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இப்போ வந்து அதை வந்து பழமையாக வந்து அவங்க வந்து அந்த கோயில் வந்து பிள்ளையார் வச்சுருக்கிறாங்க, மருதகாளி வச்சுருக்கிறாங்க, காத்தவராயன், மதுரை வீரன், அப்புறம் வந்து அகோர வீரபத்ரன், இது எல்லாத்தையும் அங்கே வச்சு அந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பகவதி வச்சுருக்காங்க, விஷ்ணு பகவதி வச்சுருக்காங்க. எல்லாமே களிமண்ணாலே செய்து வச்சுருக்காங்க. அதுக்கு எதிர்க்க வந்து இந்த 16 அடி உயரத்தில் இது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 உயரம் வச்சு இங்கே சூழ வைக்க முடியாது. அந்த காலத்தில் 10 அடி உயரம் செய்தே பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டிஸ்மாண்டல் டைப் வந்து அப்பா கிட்ட கற்றுக்கிட்டோம். எங்கள் அப்பா வந்து இது கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் காது தனியாக, தலை தனியாக, கால் தனியாக, உடம்பு தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து உலகத்தில் வந்து ஒரு இது பெரிய உலக சாதனையான ஒரு ஒர்க்காக 10 அடிக்கு மேலே எங்கேயும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 16 அடி உயரத்தை பண்ணியிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் 25 அடி உயரத்தில் செஞ்சுருக்கிறோம். இப்போ மெயினாக வந்துட்டு அடுத்தது வந்து எங்களோட இலக்கியம் வந்து ஒரு 7 வண்டரில் வரணும். அது வந்து ஒரு 7 இதில் வர்றதுக்கு ஒரு 50 அடி உயரத்தில் 108 சிலையும் செய்யணும் தான் எங்களுடைய ஆசை. இந்த மாதிரிலாம் செய்துன்னு வரதுனால இது ரொம்ப கடினமானது. நாங்கள் இது 9 மாதமாக அந்த வேலையை செஞ்சுருக்கிறோம். இது சூழ வைக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்களோட வந்து கும்பகோணத்துலேருந்து எங்களோட நிறைய மக்கள் வந்து அதான் எல்லாரும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் எங்க கூட இருந்து உழைச்சதுனால தான் இதை நம்ம செய்ய முடியுது. இந்த பாரம்பரியம் அழியாமல் இருக்குன்னா இந்த மாதிரி நீ ஜெனரேஷன் தான் கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து கற்று இதை கொண்டு போனாக்கா நம்ம அந்த கலை வந்து பாரம்பரிய கலைகள் வந்து இந்த சுடுகளிமண் சிற்பம் வந்து அழியாமல் காக்கப்படணுன்ற நம்பிக்கை.